வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு குறிப்பா இந்த பென்ஷன் பழைய ஓய்வு திட்டம் தான் வேணும்னு கேட்டு இருக்க பென்ஷனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் நிதி மந்திரி மரிய வில்சன். இந்த சிபிஎஸ் திட்டம் வந்தது, அதை போராடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஜூன் மாதத்துல இன்டரிம் பேமெண்ட் இடைக்கால பே அவுட்டாக, அதாவது பென்ஷன் இடைக்கால ஓய்வூதியம் சொல்லி கடைசி வாங்கின சம்பளத்துல 30% ஜனவரியிலிருந்து பென்ஷனும் இல்லாமல் மொத்த பணமும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆனவங்க கழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த ரூல்ஸ் ஃபார்ம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நாங்க இன்டரிமா கொடுக்குறோம், இடைக்காலமா கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. அது நல்ல எண்ணம். ஃபைனல் வந்து ஒர்க் அவுட் பண்ண பிறகு மீதியை கொடுப்போம் இல்லாம அந்த நீங்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா மீதியை கொடுப்போம், கூடுதலாக இருந்தால் ரெக்கவர் பண்ணுவோம். அப்போ 30% விட கம்மியாக வந்து பென்ஷன் கொடுக்க போறாங்கன்னா அது இன்னும் கொடுமை தான். சரி, அதை பற்றி பார்ப்போம். அது கிளியரா இல்லை, பட் அது வேர்டிங் சரியா இல்லாமல் இருக்குங்கிறக்க அந்த வார்த்தையை சொல்றேன். இப்போ இந்த பிரச்சனைகளை பற்றி மரிய வில்சன் பேசியது பொறுப்பற்ற பதில். அவர் என்ன சொன்னாருன்னா, சட்டசபையில் அவர் பேசியது கேள்வி கேட்குறாங்க. நீங்க வந்து டாப்ஸுக்கு முந்தைய அரசு 11,000 கோடி இந்த வருஷத்துக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க, நீங்க அதை எடுத்துட்டீங்களே, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது, அது மத்திய அரசுக்கு நாங்க கூடுதலாக லோனு இந்த டாப்ஸ்க்கு பேமெண்ட்டுக்காக கூடுதலாக லோன் வாங்குறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கோம். அது வந்ததுனா தான் நாங்கள் பண்ண முடியும். இது என்ன விதமான பதில்? இதை இந்த எவ்வளவு பொறுப்பற்ற பதில்கிறதுக்கு முதல் பேக்ரவுண்டை பற்றி பேசிடுவோம். ஓய்வூதிய திட்டம் 2003க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது டிஃபைன்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனார்னா பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னு அவருக்கு முழு பென்ஷன் கிடைக்கிற பட்சத்தில் கடைசி வாங்கின அடிப்படை ஊதியத்தில் பாதி பென்ஷன் ஆகும், அதுக்குரிய அகவிலை நிவாரணம் டிஎன்எஸ் ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தது. அது உலக அளவில் இந்த பென்ஷன் பில்லே பெரிய லெவலில் ஒரு டைம் பாம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அதுக்கு ஃபண்டிங் ப்ராப்பராக இல்லாதனால வருஷம் பட்ஜெட்டில் பிரச்சனை வருதுங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பித்த பிறகு உலக அளவில் அதை வந்து கான்ட்ரிபியூட்டரி லெவல் கொண்டு வர மாதிரி வந்ததை வச்சு தான் இந்த 2003-4 இதை பற்றி பேச்சுகள் வர ஆரம்பிச்சது. மத்திய அரசு அதை பரிசீலிச்சுட்டு இருக்கையிலே ஜெயலலிதா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. 1 ஏப்ரல் 2003 இருந்து, ஏப்ரல் 1 2003 இருந்து சர்வீஸ் சேர்ந்தவங்களுக்கு சிபி, அதாவது கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் சொல்லி 10% எம்ப்ளாயி சைட்ல இருந்து பிடிப்பாங்க, அரசாங்கம் 10% போடும். அந்த தொகைக்கு வட்டி போட்டு மொத்தமாக கொடுக்குற மாதிரி வச்சாங்க. ஆக்சுவலி சிபிஎஸ்ங்கிறது கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம். ஆனால் கொடுத்தது பென்ஷன் கிடையாது, மொத்த பணமாக கொடுத்துறோம். நீங்கள் சேமிச்சு வச்சதை வட்டி போட்டு திருப்பி கொடுத்துட்றோம், அரசாங்க சைடில் நாங்கள் 10% கொடுத்தா அதை சேர்த்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது அந்த பேருக்கே இவங்க செயல்பாடு கரெக்டாக இல்லை. சிபிஎஸ்ங்கிறது கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம். பென்ஷன்னா மாதமாக கொடுத்தா தான் பென்ஷன், மொத்தமானா அது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், ஓய்வு பெறுபவர்கள் கொடுக்கக்கூடிய பணபலம். அந்த மாதிரி மொத்த பணம் கொடுத்து முடிச்சு விடுற மாதிரி தவறான அணுகுமுறையில் சென்றது. அதனால ஊழியர்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பழைய ஓய்வு திட்டத்தில் படி இருக்கவங்களுக்கு பணிக்கொடை கிராஜுவிட்டின்னு ஒன்று கிடைச்சது. அது அப்போ 10 லட்சம் அதிகபட்சமாக இருந்து 20 லட்சம் வரைக்கும் இப்போ சென்ற ஆண்டுல இருந்து 2024 கரெக்டாக சொன்னேன், அதுல இருந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதிகபட்சம் 25 லட்சமும், 25 லட்சம் எல்லாரும் கிடைக்காது. இப்போ கீழ்நிலை ஊழியர்களுக்கு ஒரு 8 லட்சம் 10 லட்சத்துக்குள்ள கிடைக்கும். அதாவது 16.5 மடங்கு அடிப்படை சம்பளமும் டிஏவும் கிடைக்கும் அதிகபட்சம். அதுதான் கணக்கு. அந்த கணக்குகள்லாம் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்தா தெரியும். பட் அது ஆஃபீஸர்களுக்கு வந்து 16 மடங்கு அடிப்படை சம்பளங்கிறது 25க்கு மேலே கூட போகலாம் இப்போ. அப்போ அவங்களுக்கு 25 படிக்கிறாங்க. குறைந்தபட்சம்னா முழு காலங்களையும், அதாவது 33 ஆண்டுகள் சர்வீஸ் முடிச்சு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு வந்து 16.5 மாத அடிப்படை ஊதியமும் அதுக்குரிய டிஏவும் சேர்ந்து கிடைக்கும். இதுதான் அந்த கிராஜுவிட்டி. அதை சிபிஎஸ்ல நிறுத்தி விட்டார்கள். பழைய பென்ஷன் ஸ்கீமில் ப்ராவிடன்ட் ஃபண்ட் திட்டம் இருந்தது, அது அவங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், கடைசியில் மொத்தம் மீதி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த சிபிஎஸ்ல வந்து நம்ம 10% ஏற்கனவே போடுறதுனால நான் அடிஷனலாக பிஎஃப் தேவையில்லைன்னு அதையும் நிப்பாட்டாங்க. என்பிஎஸ்ல அது கிடையாது. அதை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக சொன்னால் தான் இந்த பிரச்சனைகள் புரியுங்கிறனால அதை திருப்பி இதை டச் பண்ணுறேன். ஸோ அப்போ பிஎஃப் இல்லை. பிஎஃப்க்கு நீங்கள் கட்டுற 10% பணம் ஒரு மொத்தமாக இருக்குது. அரசாங்கம் பென்ஷன் சார்பாக 10% சர்வீஸில் கையில் 10% பணம் மொத்தமாக கொடுத்துட்றாங்க.
அப்போ அது தெளிவா இனிமே அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் கிடையாது. நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா, நாங்க சம்பளத்தோட இன்னொரு 10% இப்பயே குடுத்து மொத்தமா கணக்கு வச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு வட்டி போட்டு தான் குடுப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த மாரி வேலை கிடையாது. இது பென்ஷன் கிடையாது. இது கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட். பென்ஷன் கிடையாது. அப்படின்னு சொல்லி பென்ஷன் கிடையாதுன்னு சொல்லி வச்சு முடிவு எடுத்து பண்றாங்க அப்படின்னா, அது தெரிந்து வேலைக்கு வருபவர்களுக்கு கேள்வி கேட்க முடியாது. நீங்க வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு பேரையும் வச்சுக்கிட்டு, பென்ஷன் குடுக்காம, அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்ட் மாரி மொத்தமா திருப்பி குடுத்துட்டு முடிஞ்சு போச்சுங்கிற மாரி தான் இருந்தது. இந்த டாப்ஸ் வர்ற வரைக்கும். ஸோ அதனால எம்ப்ளாயி சைட்ல இருந்து பயங்கர எதிர்ப்பு, சண்டை, போராட்டம்லாம் வந்த உடனே எல்லா கட்சிகளும், அதாவது ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள், அதிமுக ஆட்சி தான் கொண்டு வந்தது. அவங்களே வந்து நாங்க திருப்பி பழைய திட்டத்தை பரிசீலித்து கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு கதைய விட்டாங்க. அதே மாதிரி திமுக ஒரு தேர்தலையும் சொல்லிக்கிட்டு இருந்தது. 2021 வரும்போது ரொம்ப வேகமா அது, ஏன்னா எம்ப்ளாயி சைட்ல இருந்து அதுக்கு முன்னாடி அதிமுக அரசு வந்து அந்த பழைய ஓய்வு திட்டத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகளை பார்க்கிறோம்னு சொல்லிட்டு கமிட்டிலாம் வச்சு வச்ச அளவுக்கு அவங்க வந்தாங்க. அதனால எம்ப்ளாயி சைட்ல இருந்து இன்னும் வேகமா இருந்து நீங்க ஏமாத்தக்கூடாது, பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டாலின் வந்து நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி 21 ஆட்சிக்கு வந்தாங்க. வந்து அவங்க அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனலைஸ் கரப்ஷன், அது கருணாநிதி காலத்துல இருந்து வந்த ஒரு சிஸ்டம். கொள்ளைனா கொள்ளை, அப்படி ஒரு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது முதல் ஆண்டு முடிவுக்கு முன்னாடியே அப்போதைய நிதி மந்திரி ஒரே வருஷத்துல 30,000 கோடிக்கு மேல அடிச்சிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம, உங்க தாத்தா காலத்துல 60 வருஷம் அடிச்சதை விட அதிகமா ஒரே வருஷத்துல அடிச்சிட்டாங்கிற வார்த்தையெல்லாம் விட்டு பேட்டி வந்தது. அவரை உடனே மந்திரியாத்த மாத்தினாங்களே ஒழிய வேற ஒண்ணும் பண்ணல. இந்த அளவு ஊழல் நடந்து இருந்துச்சு. பார்ட்டி மணி இனி ஜோசப் விஜய் சொல்றபடி இவர்கள் தவறுகளை எல்லாம் உடனடியாக பார்த்து பிடிப்பாரே ஆனால் லட்சக்கணக்கான கோடியை திருப்பி எடுக்க முடியும் என்பது நம் கருத்து. அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஏமாத்து வேலையிலே ஓட்டி 5 வருஷம் முடிய போற வரைக்கும் அரசு ஊழியர்களிலும் ஜாக்டோ ஜியோவில் திமுக அனுதாபிகள் உள்ளே நிறைய இருந்து அரசு ஊழியருடைய தேவைகளை பாழடித்தனர் என்பதுதான் உண்மை. அவர்கள் கோரிக்கைகளை பாழடித்தனர் என்பதுதான் யதார்த்தம். கடைசியில 5 வருஷம் முடியும் போது அரசு ஊழியர்கள் நாங்கள் இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக், காலவரையற்ற வேலை நிறுத்தம் போறோம்னு சொன்ன உடனே அவசரமா கேபினெட் மீட்டிங் போட்டு திராவிட மாடல் ஆட்சி நாங்க டாப்ஸ் கொண்டு வர்றோம் அப்படின்னாங்க. இந்த காலகட்டம் இது வந்து 2025 டிசம்பர். 2024 மத்திய சர்க்கார் வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், அதை பற்றி எனக்கு போட்டிருக்கிறேன். இந்த கம்பாரிசனுக்காக 2-3 பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடியே 10% அரசு சைட்லையும் தொழிலாளர் சைட்லையும், அதாவது ஊழியர் சைட்லையும் பிடிக்கிறத 2014 நினைக்கிறேன். அப்போது வந்து அரசு பக்கம் 14% போட்டுனாங்க. பணம் நிறைய வர, ஏன்னா கம்மியா இருக்கு அப்படின்னு மாதிரி கணக்கு போட்டு. இந்த என்பிஎஸ் வந்து மக்கள் எதிர்த்தது காரணம், அரசு ஊழியர் எதிர்த்தது காரணம் வந்து குறைந்த பாதுகாப்புங்கிறது இல்லாம இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு போடுவோம், உங்களுக்கு கோடிக்கணக்காக வந்தா நீங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் போயிடுச்சுன்னா என்னங்கிறத கேள்வி. கோவிட் மாதிரி வந்ததுன்னு வைங்க, மொத்த மார்க்கெட்டு கீழே இறங்கிச்சு, மொத்த பணம் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆனா என்ன செய்யறது, வாழ்நாள் பூரா சேமிச்ச பணத்தை இழந்து விட்டு தெருவில் நிற்பாங்க ரிட்டையர் ஆகும்போது. அதுக்கு பாதுகாப்பு ஒன்றும் இல்லைங்கிறது தான் அரசு ஊழியருடைய சண்டையா இருந்தது ஆரம்பத்துல இருந்து. மாநில சர்க்காரை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்ல போனாலும் இவங்களே அதை கடனா வாங்குற மாதிரி வச்சுக்கிட்டு வட்டி போட்டு கொடுத்துக்கிட்டாங்க. ப்ராவிடன்ட் ஃபண்டை யூஸ் பண்ற மாதிரி இந்த சிபிஎஸ் ஃபண்டையும் தமிழ்நாடு அரசு வந்து பயன்படுத்திக்கிட்டு இவங்க மார்க்கெட்லாம் போடல. ஸோ இவங்க வந்து பணத்துக்கு உறுதி, 10-20% திருப்பி கிடைக்கிறது உறுதி. ஆனா பென்ஷன் கிடையாது. பென்ஷன் கிடையாதுன்னு நீங்க முதலே சொல்லிட்டு ஆளை வேலைக்கு எடுத்தா தவறே இல்லை. நீங்க சொல்றது நாங்க கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கோம்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுத்துக்கிட்டு, அதுதான் தவறுன்னு என்னுடைய வாதம். நான் வந்து சட்டப்பூர்வமாக நியாயபூர்வமாக பார்க்கிறேன். அதாவது இதுல சில பப்ளிக் பொதுமக்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து அரசு ஊழியர்கள் கொடுக்கறத பற்றி பேசினாலே எதிர்த்து பேசுறவங்களும் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் நியாயமாக வேலை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்தால் அது முழுக்க முழுக்க சரியானது, சட்டப்பூர்வமானது, நியாயமானது கூட. ஆனா அரசு ஊழியர் சம்பளம் கொடுக்கறத குறை சொல்றது நியாயமான எண்ணம் இல்லை. அதை பற்றிய வீடியோ, என் எண்ணங்களை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் சொல்ல வர்றது, சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஆகிப்போச்சு. என்பிஎஸ் மினிமம் பாதுகாப்பு இல்லைன்னு சண்டை போடுறாங்க. ஏன்னா கோளாறு ஆச்சுன்னா மொத்தமாக போயிடும். ஆனால் சொல்லும்போது உங்களுக்கு கோடிக்கணக்காக வரும், கோடிக்கணக்காக வந்தா சரி, கோவிட் மாதிரி வந்து மொத்தமாக போனால் என்ன பண்ணுவீங்க? வாழ்நாள் பூரா சேமிச்சு மொத்தமாக போயிட்டு தெருவில் நினைப்பாங்க. இதுதான் பிரச்சனை. அப்படி சண்டை போடும்போது இந்த சண்டைகள் நடந்துகிட்டு இருக்க, போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கையில மத்திய அரசுல 2014 இருந்து அரசாங்க பங்கா, அதாவது கான்ட்ரிபியூஷன் வந்து 14% ரைஸ் பண்ணுங்க. அப்போ
ஒரு மாத சம்பளத்துல 24%க்கு தனியா 10% ஊழியர் கொடுக்குறாங்க, 14% அரசாங்கம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை மார்க்கெட் போட்டு நிறைய வர மாதிரி பண்ணாங்க. சரி, அதுவும் ஆகாதுன்னு சொன்ன பிறகு யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்துச்சு. என்பிஎஸ்ல இருக்கவங்க ஆப்ஷன் கொடுத்து வரலாம். புதுசா வேலைக்கு சேர்றவங்க யூபிஎஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும். யூபிஎஸ் வந்து 50% அஷ்யூர்டு, 25 வருஷம் சர்வீஸ். இப்ப யூபிஎஸ் வந்து பழைய ஓய்வு திட்டத்துல இருந்து ஒரு 2 பாயிண்ட் தவிர்த்து 2-3 பாயிண்ட் அதிகபட்சம் வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட் ஸ்கீம். அதை விட பிரமாதமானது எதுவுமே கிடையாது. 2 பாயிண்ட் என்னன்னா, ஒன்னு எம்ப்ளாயீஸ் இந்த பென்ஷனுக்கு பக்கம் போடுறாங்கன்னு சொல்றது, பட் அதை வந்து தவறா எடுக்க முடியாது. அந்த மொத்த பணம் அவங்களுக்கே வந்துருது. விளக்கம் கொடுக்குறேன். இன்னொன்னு, 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தா அது 50% கிடைக்கும். இது பழைய ஓய்வு திட்டத்துக்கு வந்து அது 2006ல இருந்து அந்த கண்டிஷனை எடுத்து விட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனால் பென்ஷன் எலிஜிபிலிட்டியோட ரிட்டையர்ட் ஆகுனா, அதாவது 10 வருஷம் சர்வீஸ் போட்டு ரிட்டையர் ஆனா முழு பென்ஷன் கிடைக்கும். அதாவது கடைசி வாங்க சம்பளத்தில் பாதி பேசிக் பே கிடைக்கும் இல்லை, பழைய ஓய்வு திட்டம் கொடுத்தாங்க. அதுதான் மேஜர் ஃப்ளா இதுல வந்து. அது போக குடும்பத்து லெவல் வரும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு, அதாவது டிபெண்ட் ஃபேமிலி சார்ந்து இருக்கிற குடும்பத்தினர் இருக்காங்கன்னா ஃபேமிலி பென்ஷன் வந்து அடுத்தடுத்த லெவல் போற மாதிரி பழைய இதில் இருக்கு. இது புதுசுல ஸ்பவுஸ் மட்டும் வச்சிருக்காங்க. இந்த 2 குறைகளை தவிர்த்து யூபிஎஸ் வந்து பெஸ்ட். எப்படின்னா, அதிக பணம் வருது. நீங்க சேமிக்கிறது பிஎஃப் அவங்க சேர்க்கிற மாதிரி யூபிஎஸ் சேர்க்குறீங்க. அந்த யூபிஎஸ்ல அரசாங்கம் வந்து 14% உங்க அக்கௌண்ட்ல வச்சதுக்கு பதிலாக 10% அரசு ஊழியர் பணம், 10% அரசாங்க பணம், 20% சம்பந்தப்பட்ட ஊழியர் பெயரில் இன்வெஸ்ட் பண்றாங்க. அது போக சம்பந்தப்பட்ட ஊழியர் பெயரில் இன்னொரு 8.5%, அது 14 அரசாங்கம் கொடுத்தது வந்து 18 மாத்தி 4% எக்ஸ்ட்ரா போட்டு, ஸோ 4% 18 எம்ப்ளாய் அக்கௌண்ட்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணாம அதை தனியாக காமன் ஒரு ஷேர்டு பூல் அக்கௌண்ட் சொல்லி வச்சுக்கிட்டு கார்பஸ் ஃபண்டா உருவாக்குறாங்க. அது எதுக்காகனா, ஒரு வேளை இந்த மார்க்கெட் ஏற்றத்தாழ்வுல ஏதோ கோளாறாகி குறைஞ்சி பணம் பத்தாம போச்சுன்னா, இந்த மாதிரி மாதம் மாதம் ஒருத்தர் பெயரால அவருக்கு நேரடியாக வராது, அது குறைந்தால் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 ஊழியர் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாங்கன்னா 10 பேர் போட்டிருக்காங்கன்னா, அந்த 10 பேருக்கும் அரசாங்க செயலில் 8% பே பண்ணதை ஒரு காமன் போல இருக்கும். அப்படி மொத்தம் பேருக்குன்னு அர்த்தம். அப்படி எல்லாருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த மொத்த பணம் கொடுக்க வரையில என்பிஎஸும் சரி யூபிஎஸும் சரி 60% மொத்த பணம் திருப்பி கொடுக்கப்பட்டது. 1 கோடி ரூபாய் இப்ப சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 60 லட்சம் ரூபாய் எம்ப்ளாயிஸ் போயிடும். அதுக்கு நீங்க ரிட்டையர்மெண்ட் பணம்ங்கிறதுனால அதுக்கு டாக்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்க சேர்த்து வச்சது பணம் வாழ்நாள் பூரா, அரசாங்கம் கொடுத்தது 10%, ரெண்டும் சேர்ந்து இந்த 20% சேர்ந்து 1 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல 60% உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 60 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்க சேமிச்சது உங்களுக்கு வந்தது, அரசாங்கம் கொடுத்ததுலேயே உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா 50% தான் உங்க பணம் மட்டும், 60% வருது உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா 10% வர்றது வந்து அரசாங்கம் கொடுத்தது. அது மொத்த பணம் வந்த பிறகு மீதி 40%, இது என்பிஎஸ்லயும் உண்டு. மீதி 40% ஆன்யூட்டி வாங்குறதுக்கு வச்சுக்கிட்டு மாத பே அவுட்டா கொடுக்குறாங்க. அதான் மாதம் வழங்கும் தொகை அப்படின்னு, அது பென்ஷன் ஓய்வூதியம்னு அதை நேரடியாக சொல்லாம மந்த்லி பே அவுட் அப்படிங்கிறாங்க. மாதம் மாதம் கொடுக்குற பணம். இது வந்து அரசு ஊழியர் அவங்களுடைய ஸ்பவுஸ், அரசு ஊழியர் ஆணா இருந்தா மனைவிக்கும், அரசு ஊழியர் பெண்ணா இருந்தா கணவருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல்ல பழைய பென்ஷன் இருக்கு, இங்க இல்லை. அதாவது குழந்தைகள் ஏதாவது அது ரொம்ப கம்மியான எண்ணமா தான் இருக்கும். பிசிக்கலி ஹேண்டிகேப் 100% அவங்களால மூவ் பண்ண முடியாது, அந்த மாதிரி சுயமா பண்ண முடியாது, அப்படி இருக்கிறவங்க அவங்க டிபெண்டா இருக்கிறாங்க. இந்த கண்டிஷன் இருந்தால் அவங்களும் வாழ்நாள் பணம் பென்ஷன், அவங்க வாழ்நாள் பென்ஷன் கொடுக்குறதுலாம் பழசில் இருக்கு. இதுல அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கேட்கலாம். இப்போதைக்கு பெஸ்ட் யூபிஎஸ் தான். ஸோ என்னன்னா, 60% மொத்த பணம் உங்களுக்கு வருது, 40% வச்சு உங்களுக்கு மந்த்லி பே அவுட் அந்த 50% வரதான்னு பார்ப்பாங்க. 50% சம்பளத்துக்கு வரலன்னா அந்த பூல்டு கார்பஸ் காமன் பூல்ல வச்சிருக்க பணத்தை இருந்து எவ்வளவு தேவையோ, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கணும், இப்ப 40 லட்ச ரூபாய், 1 கோடி ரூபாயில 40 லட்ச ரூபாய் உங்களுக்கு மந்த்லி பே அவுட் கொடுக்க வச்சிருக்காங்க. ஆனா மாசம் உங்க பென்ஷன் தேவை வந்து ஒரு 60-70 ரூபாய் வந்து, அது 40 லட்ச ரூபாய் மாத வட்டி அவ்வளவு வராதுன்னு வச்சுக்கோங்க. வட்டி கணக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி எவ்வளவு தேவையோ அதை அந்த கார்பஸ் ஃபண்ட்ல இருந்து எடுத்து போட்டு மாதம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மாதம் டிஏ கூடும்போது கூட்டுறதுக்கு 10 நாள் அது எடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா அதுக்காகத்தான் அந்த முதல்ல இருந்தே கவர்மெண்ட் தனியாக கொடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்திய சர்க்கார் வந்து பணத்தை கொடுத்து ட்ரஸ்டி பேங்க் இவங்கெல்லாம் வந்து இது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கண்ட்ரோல் படி இன்வெஸ்ட் பண்ணி பண்றது எல்லாம் அவங்க வேலை செய்யறாங்க. அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது என்எஸ்டிஏ அந்த மாதிரி பண்றாங்க.
மாநில சர்க்கார் பணத்தை இவங்களே பயன்படுத்திட்டு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் இது தேவை என்னன்னா, மினிமம் பென்ஷன் குறைஞ்சதுன்னா அதுல எடுத்துக்கணும். ஒரு வேளை 2 கோடி ரூபா உங்களுக்கு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. தேவை வந்து ஆன்யூட்டிக்கு தேவை வந்து உங்களுடைய பென்ஷன் அளவுக்கு இப்ப தேவை வந்து 60 லட்சம் தேவைன்னு வச்சுக்கோங்க. நீங்க 2 கோடியில் 40% வந்து 80 லட்சம். மீதி 20 லட்சத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்கங்கிறேன். உங்களுடைய 1 கோடியே 20 லட்சம், அதாவது 60% மொத்த தொகை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கார்பஸ் ஃபண்ட் ஆன்யூட்டிக்காக வைக்க வேண்டிய பணத்தை விட அதிகமா என்ன இருக்கோ அதையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்கிறது தான் இதுல உள்ள பியூட்டி. ஸோ ஏமாத்து எதுவும் இல்லை. இது புரியாம நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க. இது யூபிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய. இது 2024 அனௌன்ஸ் பண்ணி 2025 ஏப்ரல்ல இருந்து 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு மத்திய அரசுல சேர்ந்தவங்களுக்கு யூபிஎஸ் ஆட்டோமேட்டிக், அதில் மாற்றமே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்பிஎஸ்ல இருந்தவங்க ஆப்ஷன் கொடுத்து மாறிக்கலாம். ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு டைம் கொடுத்தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் வீடியோ போட்டேன். இது உங்களுக்கு சேஃப்டி. நீங்க பணம் உங்களுக்கு நிறைய இருக்குன்னா நீங்க பின்னாடி வந்துடலாம், ஒரு டைம் பின்னாடி வரலாம்னு இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்லி போட்டேன். பட் பெரும்பாலானவருக்கு அது ஏற்றுக்கல போல தெரியுது. 4% என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் தான் இதுல சேர்ந்துருக்காங்க. புதுசாக வந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக யூபிஎஸ்ல தான் இருக்கிறாங்க. என்பிஎஸ்ல உள்ள தொழிலாளர்கள் 4% தான் யூபிஎஸ்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இது சாமா அதுவே தெரியலைங்கிறது ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு அதிக பணம் சேர்ந்து விட்டதா என்பதும் நமக்கு புரியவில்லை. ஏன்னா அதிக பணம்னா போகணும். நீங்க பல கோடி ரூபா வருதுன்னா அதுக்கு நீங்க இது அந்த உங்க காசை வச்சுக்கிட்டு நீங்க பென்ஷன் வந்து வட்டி உங்களுக்கு எவ்வளோ கூட வருமே. ஸோ பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஒத்துக்கிடுறேன். ஸோ சேரவில்லை என்பது ஆச்சரியமான உண்மை. ஆனா டாப்ஸ்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முதல்ல அரசு ஊழியர்கள் 10% கொடுக்குறாங்க, அரசாங்கம் 10% கொடுக்கு. ரெண்டையும் சேர்த்து அதை மொத்தமா அப்படியே வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களுக்கு கடைசி ஊதியத்தில் 50%. அதுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்தாலும் இன்னும் சொல்லலை. ப்ரோரேட்டாகவும் கொடுப்போம்னா அதையும் சொல்லியிருக்காங்க. கம்மியான சர்வீஸ் இருந்தாங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த பணம் இதில் உங்களுக்கு வராது. டிபிஎஸ்ல செய்த கொடுமை, கிராஜுவிட்டி நிறுத்தினது இப்போ திருப்பி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இல்லீகல், நிறுத்தினது இல்லீகல், சட்ட விரோதம். என்னுடைய கருத்துப்படி அது சட்ட விரோதம். அதை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த டாப்ஸில் ஆறுதலான விஷயம். டாப்ஸில் உங்களுக்கு பென்ஷன் வந்து கொடுக்கும்போது அது ஒரு சின்ன போர்ஷன், என்ன எவ்வளோன்னு சொல்லலை, கம்யூட் பண்ணலாம்னு இருக்கு. கம்யூட் பண்ணால் அது லோன் மாதிரி திருப்பி 10 வருஷம் 15 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கவங்க பென்ஷன் கம்யூட்டேஷன் வாங்கினாங்க, மொத்த பணம் வாங்க கொஞ்சம் கழிச்சுக்கணும், அதை மாதம் மாதம் ரெக்கவரி மாதிரி வரும்னு வைங்களேன். அந்த மாதிரி இருக்கிறது இந்த டாப்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க, எவ்வளவுன்னு சொல்லலை. ஸோ அது வந்து என்னதான் நீங்கள் 10% போட்டதுல இருந்தால் உங்களுக்கு பென்ஷன் வருது. யூபிஎஸ்ல நீங்கள் 10% போட்ட மொத்த பணம் உங்களுக்கு வந்துட்டு அது போக பென்ஷன் வருது. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். இவ்வளவு நடந்து இந்த அவசரமாக கேபினட் மீட்டிங் கூட்டி திராவிட மாடல் ஆட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன உட்காந்துட்டாங்க, ரூல்ஸ் உருவாக்கப்படும், விதிமுறைகள் உருவாக்கப்படும் சொல்லிட்டு ஜனவரியில ஜிஓ போட்டாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஜூன் பாதிக்கு மேல புதிய அரசாங்கம், ஏன்னா இவங்களுக்கு தாவேகாவும் அதனுடைய மேனிஃபெஸ்டோல நாங்க பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரோம்னு தான் சொன்னாங்க. நீங்க அவ்வளவு தூரத்துக்கு இல்லை, இந்த டாப்ஸை ஒழுங்கா உடனே பண்ண அதை இம்ப்ரூவ் பண்ணி ப்ராப்பரா அட்லீஸ்ட் கம்பேரபிள் டு யூபிஎஸ் லெவல் கொண்டு வந்தாலே அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு சரி முதல் ஸ்டெப்பா பாராட்டினேன் நான் ஒரு வீடியோல. அதாவது 30% சம்பளம், இன்டரிம் ஓய்வூதியம், அதாவது இடைக்கால ஓய்வூதியம் பே அவுட்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இன்னும் ரூல் லேட் ஆகுது அப்படின்னு சரி பார்த்துட்டு இருக்காங்க போல பண்றாங்கன்னு. ஜனவரில இருந்து காசே இல்லாம மொத்த பணமும் கிடையாது, பென்ஷனும் கிடையாது உட்கார்ந்து இருந்த அப்பாவிகளுக்கு அப்படி நீங்க சர்வீஸ் முடிச்சுட்டு சேட்டணும் உடனே வீட்டில் உட்காந்து ஒண்ணுமே உங்களுக்கு கிடையாதுன்னா என்ன ஆகும்? நீங்க கெட்டின பணம் உங்களுக்கு வரல, அந்த நிலைமையில இருந்தது. அதை தவிர்ப்பதற்காக இந்த இன்டரிம் பேமெண்ட் சிஸ்டம் வந்தது. ஜனவரில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு கடைசி வாங்கின சம்பளத்தில் 30% பென்ஷன் ஆகும். அதாவது எலிஜிபிள் பென்ஷன்ல அது 60% கணக்கு வரும். அந்த மாதிரி கொடுத்துட்டு இது இடைக்காலமானது, தற்காலிகமானது. ரூல் வந்த பிறகு அரியர்ஸோ அல்லது அட்ஜஸ்ட் பண்றதை எதுவோ செய்வோம் அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்றது செய்கிற வார்த்தைகள் பார்த்தா இந்த 30% கம்மியா வர்றதுக்கும் முடிவெடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி அந்த வார்த்தை இருக்கு. பட் வேறு சில காரணங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரலாம்னு எடுத்துக்குவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆணையை போட்டு வேலை நடக்கும்போது சரியா இருந்தது. பட்ஜெட்ல இவர் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்றாரு. நீங்க கேள்வி என்னன்னா,
டாப்ஸுக்கு இடைக்கால பட்ஜெட்ல ஒதுக்கி இருந்த 11,000 கோடி இப்ப இல்லையே, என்ன ஆச்சு, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா அவங்க டிசம்பர்ல இந்த முடிவு வரும்போது 13,000 கோடி ஒதுக்கியிருக்கா சொன்னாங்க. அது காரணம் வந்து சென்ற நிதியாண்டிலே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரும். ஸோ அதையும் சேர்த்து மொத்தம் 13,000 கோடி, ஆண்டுக்கு 11,000 கோடி அவங்க கணக்கு போடுறது. அது வருஷம் வருஷம் கொஞ்சம் கூட தான் செய்யணும், இல்லைன்னு சொல்றேன். பட் இவங்க வாங்கி வச்சிருக்கிற பணத்தை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணா அதிலே கொடுக்கலாமே. இப்ப அதுதான் பிரச்சனை. அந்த அந்த மாதிரி நீங்க நிதி ஒதுக்கலையே, என்ன காரணம்னு கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. நாங்க வந்து பென்ஷன் கொடுக்கறதுக்கு கூடுதலாக கடன் வாங்குறதுக்கு மத்திய அரசு கேட்டிருக்கிறோம். அது ஒப்புதல் வந்தா தான் பண்ண முடியும்னா அது என்ன வாதம்? பொறுப்பற்ற வாதம். நீங்க தேர்தல் வாக்குறுதியா சொன்னது வந்து பழைய ஓய்வு திட்டத்தை அப்படியே கொண்டு வருவோம் நீங்க. அதை பரிசீலிச்சு செய்வோம் நீங்க. இல்ல. இருக்கிறதையே ஆரம்பிக்காம இருக்கிறதுனால ஆரம்பிச்ச வரைக்கும் நல்ல ஆரம்பம் தான். அதை இம்ப்ரூவ் பண்ணி, அதாவது பழைய ஓய்வு திட்டம் போகிறது செய்யணும்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தவறானது என்பது நம்ம கருத்து. செய்ய முடியும்னா தான் எல்லாம் பேசணும். ஆனால் சர்வீஸ் வாழ்நாள் பூரா வேலை செய்துட்டு கடைசி காலத்துல ஒண்ணும் இல்லாம உட்காரணும் அப்படின்னு சொல்றது முறையும் இல்லை. அது நான் ஏற்கனவே இந்த வீடியோல சொன்ன மாதிரி அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் பென்ஷனுமே கொடுக்க மாட்டோம். வேலைக்கு வர்றவங்க இந்த மொத்த பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதான் நீங்க ஒரு கொள்கை முடிவா எடுத்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேலைக்கு வர்றவங்க இருந்தாங்கன்னா அது வேற விஷயம். நீங்க மாற்றும் போதே சொல்றது பங்களிப்பு ஓய்வு திட்டம் தான் வச்சுக்கோங்க. சிபிஎஸ், கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம். பங்களிப்பு இருக்கு, ஓய்வூதியம் எங்க வந்துச்சு? கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்க வட்டியோட. அதுதான் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒத்துக்கிட்டு அனௌன்ஸ் பண்றதே செய்யாம இருக்கிறதுங்கிறது சட்டவிரோதமா பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மத்திய அரசு எதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் வேண்டாங்கிற கேள்வி. அதாவது அரசாங்கம் கடன் வாங்குறதுக்குன்னு ஒரு லிமிட் வைக்கிறதுக்கு அரசியல் சட்டத்தில் இருக்குது. எதுக்காக அப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, பொறுப்பு இல்லாம இந்த இப்போ திமுக கருணாநிதி காலத்துல இருந்து ஆரம்பிச்சது. அதாவது இலவசங்கள் மக்களுக்கு தேவையானவர்களுக்கு கொடுக்கணும்ன்றதில் எந்த மாற்றுக்கிறது கொடுத்தே ஆகணும். கீழ்நிலையில் உள்ள மக்கள், ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஓட்டு வாங்குறக்கா கண்ணை மூடிட்டு எல்லாரும் கொடுப்போம்னு சொல்லி காசை வேஸ்ட் பண்ணி அள்ளி எரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறது, இதுல கொள்ளையடிக்கிறது ஒரு பக்கம். இப்படி குட்டிச்சுர ஆகி இப்போ நம்ம தனியார் கடன் வாங்கினா முடியலாம், அவன் இன்சால்வன்சி பெட்டிஷன்சி கொடுத்துட்டு போய் உட்காந்துக்கணும். அரசாங்கம் அப்படி பண்ண முடியாத. ஸோ சாவரிட்டியினுடைய கேரண்டி அது என்ன ஆகுறது? ஸோ அதனால ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி மொத்த பொருளாதார சைஸ் எவ்வளவோ அதுல இருந்து 3% மேலே கடன் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கேப் வச்சிருக்கிறாங்க, லிமிட். அதுக்கு மேலே போகக்கூடாது. இதுதான் இவருடைய கேள்வி பதில் நான் கொண்டு வருவேன். இப்போ ஏற்கனவே கருணாநிதி காலத்துல இருந்து ஆரம்பத்தில் கருணாநிதி காலத்துல இருந்து கடன்கள் அதிகம் வாங்குற பழக்கத்தையும் கொண்டு வந்தாங்க. 30 வருஷத்துக்கு மேல 5 லட்சம் கோடிக்கு அதிமுக கவர்மெண்ட்ல வந்து சேர்த்து வச்சாங்க. அதிமுக 10 வருஷம் ஆட்சி செய்யும் போது. ஏன்னா கருணாநிதி குட்டிச்சோறு பண்ணி கடனை ஏற்றி நிர்வாகத்தை குட்டிச்சோறு பண்ணிட்டு போவாரு. ஜெயலலிதா வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. அதாவது செலவுகளை குறைக்கிறோம், அந்த மாதிரி கொண்டு வந்தது இந்த பென்ஷன் நிறுத்துற வேலையும் வந்தது. புது திட்டம் ஒன்றும் கொண்டு வந்தாங்க. திருப்பி கருணாநிதி வந்தோடனே பழையபடி அள்ளி எறிகிறது. அதாவது திரும்பவும் நான் சொல்றேன், ஏழைகளுக்கு, தகுதியானவர்களுக்கு எல்லா உதவியும் இலவசமாகவே. அது நீங்க இலவசம் சொன்னா தப்பாக, விலையில்லா வியாபாரம் பண்றீங்க. இந்த வார்த்தை ஜாலத்துல ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு, தகுதியானவர்களுக்கு கட்டாயம் அரசு செய்ய வேண்டும். அதுதான் வரி வாங்குறீங்க. மூலதன செலவு, அதாவது ரோடு போடுறது, பொருளாதார இண்டஸ்ட்ரீஸ் பெருக்கிறது, அதெல்லாம் நீங்க செய்யல. காமராஜ் காலத்துக்கு அப்புறம் எந்த அரசுமே அதை செய்யவில்லை. காமராஜ் ஆட்சி காலத்தில் செய்தது போல பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் மிகப்பெரிய அணைக்கட்டுகளும், கல்லணை கரிகாலம் கட்டினது, மேட்டூர் வந்து பிரிட்டிஷ்காரன் கட்டினது, தமிழ்நாடு இருக்க மற்ற பெரிய அணைகள் எல்லாமே காமராஜ் ஆட்சி காலத்தில் கட்டினது. அந்த மாதிரி ஒரு ஆட்சியும் செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதுதான் மூலதன செலவு. எதிர்காலத்துக்கு, எதிர்கால சந்ததிக்கு செய்யற நல்ல காரியங்கள். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி, அதாவது ஒரு ஆட்சியிலையும் திமுக ஆட்சி வரும்போது கடனை ஏற்றிட்டு போறதுங்கிறது இயல்பாவே இருந்தது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தினாங்கன்னா இவங்க அதை திருப்பியும் முடிச்சராகிட்டு போகுது.
ஆனா 10 ஆண்டு காலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி 5,00,000 கோடி கொண்டு வந்து வச்சுட்டு போனாரு. இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து 10,00,000 கோடிக்கும் அதிகமாக கிட்டத்தட்ட 11,00,000 கிட்ட வருது கணக்கு பார்த்தா. அவ்வளவு அதாவது 2 மடங்குக்கு அதிகமாக 5 வருடத்தில் கொண்டு வந்துட்டனர். ஆனா கொண்டு வந்து என்ன பெருசா மாநிலத்திற்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளையடிக்கிறாங்க. அதை பற்றி வீடியோ நான் தனியாக போடுறேன். எந்த அளவுக்குலாம் கொள்ளையடிச்சாங்கன்னு செய்திகள் வருதுன்னு தனியாக வீடியோ போடுறேன். கொள்ளையடிக்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சாங்க. இவங்க ஊழல் பண்ணதை சரியான முறையில் இந்த ஜோசப் அரசு இருந்து இறங்கி சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து கொள்ளையடிச்ச பணத்தை திருப்பி அரசாங்க கஜானத்துக்கு கொண்டு வந்தாங்கனாலே பெரும்பாலான கடன்கள் அடைபடும் என்பது நம் கருத்து. இந்த மாதிரி சூழ்நிலையில் மத்திய அரசு கடனுக்கு லிமிட் போடுறாங்கன்னா, நீங்க அளவுக்கு மேல கடன் வாங்கிட்டு ஏன்னா கடன்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வட்டி கட்டுறதே வந்து கிட்டத்தட்ட ரூ. 100 செலவுனா ஒரு ரூ. 20 கிட்ட வட்டி போற மாதிரி கரெக்டான கணக்கு நான் பார்த்து சொல்றேன். பட் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வட்டி மட்டும் போகுது. இப்ப வட்டி மட்டும் கடன் அல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க மொத்த செலவுல பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, மாநில பொருளாதார அளவுல 3% மேல போட்டுறாங்க. அப்படின்னா என்ன? ஜிடிபிங்கிறது மத்திய ஓவரால் நாடு போறான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி. மாநில ஜிஎஸ்டிபி மாநிலத்தில் உள்ள உள்நாட்டு உற்பத்தி மொத்த அளவு. அதுதான் பொருளாதார அளவுன்னு அர்த்தம். அதில் சர்வீஸ் எல்லாமே சேரணும் வைங்களேன். அது சென்ற ஆண்டு 2025-26 ஆண்டு படி 35,00,000 ஒரு 23,000 கோடி, அதாவது 35,00,000 கோடிக்கு மேல இருக்குது. இப்போ இந்த ஆண்டு பட்ஜெட் படி பார்த்தீங்கன்னா, மொத்த செலவினங்கள் வந்து 4,73,000 கோடி கிட்ட மொத்த செலவினம் வருது. வருமானம் 3,50,000 கோடி பிளஸ் தான் வருது. கிட்டத்தட்ட 1,20,000 கோடிக்கு மேல கடன் வாங்குறாங்க. இது ஜிஎஸ்டிபில 3% மேல இப்பவே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல எங்களுக்கு கூட வாங்குறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க பண்ணுவோம்னா, இது என்ன வாதம்? அப்ப அரசு ஊழியர்களுக்கு பட்டை நாமம் போடுறாங்களா? நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணால இருக்குது. நீங்க இன்டர்வியூ இடைக்கால பென்ஷன் கொடுத்துட்டு நாளைக்கு மத்திய அரசு இப்ப சென்ற ஆண்டுல வந்து செய்யற அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு எல்லா தோல்விக்கும் மத்திய அரசு பணம் கொடுக்கல. மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு சொல்லி திமுக ஆட்சி, காரணம் இந்த ஸ்டாலின் ஆட்சி சொல்லிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போதும் இது சொல்லும் போது வந்து நாங்க மத்திய அரசு பணம் கொடுத்தாதான் செய்வோம்னா சொன்னாங்க. மத்திய அரசு பணம் கொடுப்பதை கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது. இவங்க கொள்ளையடிக்கலாம் அடிச்சுட்டு அயக்கித்தம் செய்து கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட நீங்க அதே மாதிரி தான் பேசுறீங்க. மத்திய அரசு பர்மிஷன் கொடுக்கல, ஆனால் செய்ய மாட்டோம் சொல்ல முடியுமா என்ன? வருமானத்தை உயர்த்துவதற்கு உண்டான வழியை பார்க்க வேண்டும். அது உற்பத்தியை பெருக்குவதற்கு உண்டான வழியை பார்க்க வேண்டும். நீங்க இந்த ஊழல்களை நிறுத்தினா பெரிய அளவுல செலவுகள் குறையும். உண்மை. ஏன்னா நீங்க வந்து டெண்டர் ஏற்கனவே நீங்களே சொல்லிருக்கீங்க. டெண்டர்லாம் விலை கூட கூட போடும். கூட போடுறதுன்னா காசை கொள்ளையடிச்சு போற பார்ட்டி பண்ண அடிக்கிறது. அதை முதலில் நிறுத்துங்கள். நிறுத்த ஆரம்பிக்கிற முடியாது. அதை செய்யுங்க. ஏற்கனவே கொள்ளையடித்தவர்களை சட்டப்பூர்வமாக பறிமுதல் செய்து அரசாங்கத்து கஜானாவில் சேருங்கள். இந்த நாட்டு வளங்கள் மைனிங், மணல் குவாரி, மற்ற கல் குவாரி, இதுகள்ல மற்ற இயற்கை வளங்கள், அதை முறையான படி ஏலத்துக்கு விடுறதோ இல்லாத ரெவன்யூ ஷேரிங் என்ன எது வந்து அரசுக்கு நல்லதோ பிரைவேட்டை நடத்த சொல்லி கொள்ளையடிக்க விடாம, கொள்ளையடிக்கிறவங்க கூட்டம் தான் அதிகமா இருந்துச்சு. அதை விடுத்தால் லட்சக்கணக்கான கோடி சேரும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மது விற்பனை மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது நம் கோரிக்கை. குஜராத்ல மது இல்லை, மது ஒழிப்பு ப்ரொஹிபிஷன் இருக்கு. அங்க வந்து மருந்தா சாப்பிடனா கூட பெர்மிட் வாங்கிட்டு தனியா போய் வாங்கிட்டு வரணும். அது குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் வேற எங்கேயும் அந்த அளவுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. தெரு கடையெல்லாம் வைக்க முடியாது. பீகார்ல இப்ப கொண்டு வந்தாங்க. இருக்கிறதுலே கீழ்நிலை மாநிலம் சொல்லி ஊர் புறம் சொல்றான். நிதிஷ்குமார் ஆட்சி காலத்துல அவர் வந்து மது தடையை கொண்டு வந்தாரு. குஜராத் வளர்ந்த மாநிலங்கள்ல ஒண்ணு. பட் தமிழ்நாடுக்கு பின்னாடி அதுவுமே. பீகார் வந்து நீங்க கீழ்நிலை மாநிலங்கள்னு சொல்றீங்க. அங்கேயே வந்து மது ஒழிப்பை கொண்டு வந்து விட்டனர். குஜராத்ல ஆரம்பத்துல இருந்து கிடையாது. தமிழ்நாட்டுல காமராஜ் காலத்து வரைக்கும் மது ஒழிப்பு இருந்தது. கருணாநிதி தான் ஆரம்பிச்சது. கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்களில் மது விற்பனையை ஆரம்பித்தது ஒரு முக்கியமானது. அவர் பேர ஊர் வச்சாங்க. சாராய கடையில் வைக்கலாம் கருணாநிதி போட்டோ வச்சு. கட்டாயம் செய்யலாம். ஊழல் பண்றவங்களுக்கு கேஸ் நடத்தும் போது கருணாநிதி கேஸ் நடத்தலாம். ஏன்னா ஊழலுக்கு வழிகாட்டியவர். ஆனா இவங்க எல்லாம் என்னமோ இவங்களுடைய குடும்ப சொத்துக்கு பண்ண மாதிரி போராடவங்க தான் கருணாநிதி பேரை வச்சுட்டு இருக்காங்க.
செய்யறதெல்லாம் வந்து பழைய அரசு செய்த அட்டுழியங்கள் கம்ப்ளீட்டா ஒழிக்க வேண்டும் என்பது நம் கருத்து. அதை விட்டுட்டு மத்திய அரசு கொடுத்தா செய்யுங்கிற வார்த்தையை தப்பு. அந்த மாதிரி அரசு நிர்வாகத்தில் எழுதி கொடுக்குறாங்கன்னா பொறுப்பற்ற அதிகாரிகள், பொறுப்பற்ற அரசியல்வாதிகள்னு அர்த்தம். நீங்க வருமானத்தை பெருக்கிற வழியை பார்க்கணும். ஏன்னா 20 வருஷ தவறுகளை நீங்க சரிப்படுத்த வர்றீங்க. நீங்களும் நிறைய மக்களுக்கு இலவசங்கள், அதாவது ரூ. 1000 நிதியை வந்து நாங்க 2500 கொடுப்போங்கிறீங்க. அதை நிதி சரிப்படுத்தி கொண்டு வந்து கொடுப்போங்கிறீங்க. அது மாதிரி நிதியை சரிப்படுத்தி செய்ய வேண்டிய வேலையை செய்யணுமே ஒழிய, மத்திய அரசு ஒத்துக்கிட்டா தான் கொடுப்போம்னா, மத்திய அரசு ஒத்துக்கிட்டா தான் பென்ஷன் கொடுப்போம்னா சொன்னீங்க. பணம் மக்கள் பணம், அதாவது அரசு ஊழியர் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எங்களை கடன் வாங்க விடாத நாளைக்கு கதை சொல்லலாம். என்ன விதமான பதில்? பொறுப்பற்ற பதில். நீங்க இப்ப பட்ஜெட் விஷயத்தை அதுக்காக தான் இதை சொன்னேன். எந்த அளவுக்கு கடன் இருக்குது. நிலைமை மிகவும் கடுமையானதுதான். அது ஈஸியா தீர்க்க முடியறது இல்லை. நீங்க பொருளாதார வல்லுநர்கள்லாம் வச்சு கமிட்டி போடுறீங்க. அதை நியாயமா ஊழல் இல்லாமல் வருமானத்தை பெருக்குவதற்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி அடைய முடியும். ஏன்னா வளரும் பொருளாதாரம், மிக அதிக அளவில் வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம், இந்த லூப்போல் கொள்ளையடிச்சு போற பணத்தை நிறுத்தினாலே வளர்ச்சி வந்து அபரிமிதமான வளர்ச்சியா இருக்கும். வருமானம் அபரிமிதமான வருமானமா இருக்கும். அதை எல்லாத்தையும் அரசு ஊழியர் கொடுங்கிறது வாதம் இல்லை. நியாயமா சட்டப்பூர்வமா கொடுக்க வேண்டிய கொடுக்கணும். மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்யணும். நீங்க மொத்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறத வந்து ஒரு சொத்துக்களை உருவாக்குறது, ரோடு போடுறது, அணைக்கட்டு கட்டுறது. அணைக்கட்டு நீங்க யாரும் கேட்டால 56,000 கோடி போட்டுருக்கிறீங்க. 12%. அதாவது ரூ. 100 செலவழிச்சா ரூ. 12 தான் செலவழிக்கிறீங்க. ரோடு நல்லா இருக்கிறதுக்கு, குளங்களை மீட்டெடுப்பது, தண்ணி பெருக்கிறது, குடிநீர் வசதி, ஈவன் கடல் தண்ணிய குடிநீரா மாற்றுவது. இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து ரூ. 100 ரூ. 12 தான் செலவழிக்கிறீங்க. இதையும் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அப்பதான் இன்னும் முன்னேற்றம் அதிகம். முன்னேறிய லெவலில் இருப்பது நம் மக்கள் உழைப்பாளிகள். ஆனால் உழைப்பாளர்களை சுரண்டுவது நியாயமில்லை என்று கூறிக்கொண்டு மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.